நன்றி சொல்வோம். வியாதி பலவீனங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்கினார், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எல்லா பலவீனங்களின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய கிருபை நம்மை அனுதினமும் தாங்கி நடத்தினதை நினைத்து நம் ஆண்டவரை துதிப்போமாக, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லா தேவ பிள்ளைகள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த காலவெளியிலே கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் நீர் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், மது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் கிரியைகளிலே மகத்துவமான தேவன். அவருடைய மகத்துவத்தை நாம் இந்த காலவேளையிலே துதிப்போமாக, அவருடைய துதியை நாம் கொண்டாடுவோமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு நல்லவராக, போதுமானவராக, அற்புதராக, அதிசயராக நம்மோடு கூட இருந்து இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறாரே, அந்த கிருபைகளை எண்ணி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. Oh, we love you, Jesus. Hosanna, Hosanna, உன்னதத்தில் Hosanna, 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 உன்னதத்தில் Hosanna. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே, ஹோசன்னா, ஹோசன்னா, உன்னதத்தில் ஹோசன்னா, 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 உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், கர்த்தரே நீர், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே, உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹல்லேலூயா. ஹோசன்னா ராஜராஜனே, மறுபடியும் சொல்லுவோம், உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே, மகிமை 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 ராஜராஜனுக்கே, மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன், கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே, உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்தி இந்த காலவேளையிலே பரிசுத்த தெய்வத்தை நாம் உயர்த்துவோம். அந்த பரலோக தேவனுடைய நாமத்தை நாம் இணைந்து
கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய தேவன் நம் நடுவில் பிரசன்னமாகிறவர். நம்முடைய தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ ரக்கதனமோ உம்மை உயர்த்திடுவோ துதி நீரை உடன் கர்த்தரே நீ உயர்ந்திடுவீர் மகிமை ராஜ ராஜனே. ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. பாடுங்க ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோ துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜ ராஜனே. உம்மை உயர்த்திடுவோ துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜ ராஜனே. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord God, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God, Hosanna in the highest. உம்மை உயர்த்திடுவோ துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜ ராஜனே. ஓசன்னா ராஜ ராஜனே. ரெண்டு கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் கனத்திற்குரியவர். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனை இந்த கால வேளையில நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாவுகளும் ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும், இயேசுவே எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே, வானோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமத்தை உடைய எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவரே, இந்த கால்வெளியில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜா எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. இந்த கால வேளை ஆராதனையிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, எங்களை நிரப்புவதாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வர வேண்டிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த கால வேளையில? வரவே இல்லையே. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்கள் என்ன பாடணுமா? சங்கீதம் பாடணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருந்தா நல்ல கையை தட்டி கத்தரை பாடுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போதே உங்களுக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். ஆமென். இல்லை வரலையே இன்னும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் என்ன கிடைக்கிறது? பரிபூரண ஆனந்தம் கிடைக்கிறது. அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன இருக்கு?
பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கு. ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறக்கிற ஒரே இடம் இதுதான், ஆண்டவருடைய ஆராய்ச்சி தான், அவருடைய சமூகம் தான். ஆகவே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise God. Amen. Thank you, Jesus. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே, சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை முகத்தை சிருஷ்டிகர் மறை, கடுங்கோபம் நீக்கி கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே, கடுங்கோபம் திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தார். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தனை கொண்டாடுவேன். சந்தோஷமா கரங்களை தட்டி பஞ்சகாலம் அருவிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. பாடுவோம் இத்தனை கிருபைகள், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திரு. பாடுவோம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திரு. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்மை இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்மை இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசி. பாடுவோம் அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசி. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மை இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மை இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. சில வேளை இமைப்பொழுதே சிருஷ்டிகர் தம்முடைய முகத்தை மறைத்தார். ஆமென். கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியது, ஆண்டவர் என்னை எவ்வளோ நேரம் தான் கைவிட்டிருக்கிறார் சொல்லுங்க. இமைப்பொழுது தான் நான் உன்னை கைவிட்டேன்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவரை போல நம்மை நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் நம்மை சுகமாய் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், அவர் என்னை பாதுகாத்தார். இந்த வாரத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் வர இருந்தது, கஷ்டங்கள் வர இருந்தது, வியாதிகள் சில நேரத்தில் நம்முடைய சரீரங்களில் வந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைமையிலும் இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார். அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கால விழல உங்க நன்றியால துதிக்கிறப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷாகாதா ராகாதானா. உங்க வாய்கள் திறக்கப்படட்டும். அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் அப்பா. என் கூட இருந்தீரே, பாதுகாத்தீரே, நடத்தினீரே. துதிங்க துதிங்க, சத்தம் உயரட்டும். உங்க சத்தத்தை தான் கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். ஓ ராபா லாகாதா ராகாதா நாமா ஷிகா துராபா லாபா ரிபாபா ஷாபா ராபா லாபா. எத்தனை ஆபத்துகள் தெரியுமா வர இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றின் மத்தியில் நம்மை தாங்கினாரே. வியாதிகள் வந்தபோது, மரண கண்ணிகள் நம்மேல் விழுந்த போது கர்த்தர் நம்மை தாங்கினாரே, கர்த்தர் நம்மை நடத்தினாரே. என்னை கண்ணின் மணி போல கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே.
துதிங்க துதிங்க. எல்லாருடைய நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும். சின்ன பிள்ளைங்கள கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, we love you Jesus. Hallelujah. Oh raba baba shabara bala bariantura bala bala bala. Hallelujah. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? Thank you Jesus, we love you Lord. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி என்றும் பாடுவேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கரங்களை தட்டி சந்தோஷம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்று சந்தோஷமா எல்லா கரங்களை தட்டி ஆமென். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து கொள்வதால். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். பாடுவோம். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால்,
என் வாழ்க்கையிலெல்லாம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவே இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே. இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி பாடுவோம். இன்னும் என்றும் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே. இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி. சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த கால வேளையில ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிறவர், நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணி போல நம்மை காத்து வந்த தேவன், கரங்களினால் நம்மை சுமந்து வந்த தேவன் அவர். அந்த தெய்வத்தை இந்த காலவெளியிலே துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபா பாபா ஷபா பாபா ரகதுரா பாலபா ரிபா லகதனமா சந்தரா போரியாந்தினமா ரிகதுரா பாலபா பாலபா ஷபரா பாலபா. எல்லா பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த காலவெளியிலே நம்மை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த காலவெளியிலே நம்மை மூடட்டும். தூய ஆவியானுடைய ஆளுகை இந்த காலவெளியிலே நம்ம இறங்கி வருவதாக, தூய ஆவியானுடைய பிரசன்னம் நிரம்புவதாக. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தோத்திர ஹல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷபரா பலபா ரியாந்துரா பலபா ரிகா துரா பலபா ஷபரா பலபா பலபா பலபா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு பாத்திரர். அவர் நம்ம மத்தியில் உலாவுகிறார். எல்லா தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பிருந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து நாம் அமரப் போகிறோம். ஒரு தேவ பிரசன்னம் இந்த காலவெளியில் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. தூய ஆவியானுடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது இந்த காலவெளியில் அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்முடைய உள்ளம் புது கவியால் பொங்கி இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து, அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்ததை நினைத்து உம்மை துதிப்பேன்னு பாடினோம். இந்த காலவெளியிலே தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா,
இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளோ இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கு இயேசு நாயகா. சொல்லுங்க, மாம்ச கிரியை, மாம்ச கிரியை போக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளமா. இப்ப சொல்வ இயேசு நாயகா, நாயகா, இயேசு நாயகா, glory, இயேசு நாயகா, ஓ குழந்தை உள்ளமாக்கு இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கு இயேசு நாயகா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, ஏனே நான் அல்ல நீரே இயேசு நாயகா. சொல்லுங்க மறுபடி, என்னை உமக்கு தந்தே, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படியே தலை மேல கையை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, மாம்ச கிரியையை போக்கும் இயேசுவே, இந்த காலவேளையில எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் அழியட்டப்பா, பாவ கிரியைகள் எல்லாம் அழியட்டும் ஆண்டவரே.
என்னை நம்முடைய ரத்தத்தால் கழுவுங்கப்பா. இந்த காலவெளியில சிரசின் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தால கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலவெளியில என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி நான் அல்ல ஆண்டவரே. என் சுயம் அல்ல, என் மாம்சம் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னில் வாழட்டும். எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னில் வாழட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மாம்ச கிரியைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இந்த காலவெளியில் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். ஒரு விஷயம் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும் என்னை மன்னியும்னு சொல்லுங்க. ஆண்டவர் விரும்பாத எந்த காரியம் எனக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலவெளியில் மன்னிக்கப்படட்டும்னு சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். யாரோடாவது கசப்பா இருந்தீங்கன்னு அறிக்கை செய்யுங்க. யார் மேலேயாவது வெறுப்பா இருந்தா அறிக்கை செய்யுங்க. யார்ட்டையாவது கோபமா இருந்தா அறிக்கை செய்யுங்க. யார்ட்டையாவது பேசாம இருந்தா அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீர அவயவங்களினால் ஏதாவது ஆமென் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருந்து அதெல்லாம் அறிக்கை செய்யுங்க. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை கழுவட்டு, நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய காதுகள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய வாய்கள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய கைகள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய கால்கள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தமாகட்டும், நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கர்த்தர் கழுவட்டும். ஹல்லேலூயா. தலையில கையை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல சத்தம் உயரட்டும். நீங்க ஜெபிக்கிற சத்தம் கேட்கவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபிங்க. என்னை பரிசுத்தமாக்கும். என்னை உமக்கு தந்தேன் ஆண்டவரே. என்னை நம்முடைய இரத்தத்தால கழுவுங்கப்பா. தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாம செய்திருந்தாலும் என்ன மன்னியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது நீங்க வந்த வண்ணமா போகக்கூடாது. ஆமென். நீங்க வந்த வண்ணமா போனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆலயத்திலிருந்து நீங்க போகும்போது பரிசுத்தமா போகணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தோட போகணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோட போகணும். நீங்க போகும்போது உங்க தலையில கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து அனுப்பணும். நீங்க வரும்போது வந்தது போல நீங்க இந்த இடத்துல போக கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறுங்கையா வந்தேன், போகும்போது வெறுங்கையா போக கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில சில அசுத்தங்கள், சில காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அதிலோட நான் அப்படியே பெயரக்கூடாதுப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தி உங்க பிரசன்னத்தால நிரப்பி, உங்க அபிஷேகத்தால நிரப்பி, உங்க ஆசீர்வாதத்தை என் சிரசின் மேல வைத்து என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஷகதா ரபா பாபா ரிகா பாலபா ஷபரா பாலபா ரபலபா ரியாந்துரா பாலபா ரபலபா ரிகா துரபலபா சந்தனாரியாந்துரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. ஜெப ஜீவியத்தில் ஒழுங்கா இல்லைன்னா சுத்திகரிங்க. வேத வாசிப்பு இல்லைன்னா சுத்திகரிங்க. பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா சுத்திகரிங்க. ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்கிற விஷயத்துல உண்மை இல்லைன்னா அதுல சுத்திகரிங்க. எந்தெந்த விஷயத்துல ஆவிக்குரிய அனுபவத்துல சரியா இல்லையா அதெல்லாம் இந்த காலவெளியிலே பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரை உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உமக்கு கொடுக்காம இருந்ததா என்ன மன்னியும்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஒழுங்கா ஜெபிக்காம இருந்திருக்கலாம். ஆமா, இந்த வாரத்துல ஜெபத்துல குறைந்து போயிருக்கலாம். ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்து ஜெபிக்காம இருந்திருக்கலாம். கூட்டங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதுதான் நமக்கு ஒரு காரணமா இருந்து விடக்கூடாது. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய இரத்தத்தினால நம்மை கர்த்தர் கழுவி சுத்திகரிக்கட்டும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஓ ரிகபா பாபா ஷபரபலபா ரியாந்துரபலபா. ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா.
இந்த காலவெளியில் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலேயும் பலவீனப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சுகவீனமாக இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கமலா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாளில் அவர்கள் பலவீனப்பட்டு தக்கல ஜிஹெச்சில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய், அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சளிக்கட்டுகள் எல்லாம் நீங்கள் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதே போல் ஞானபாக்கி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கடந்த நாளில் பாம்பு கடித்ததுனால அவர்களுக்கு வந்து அந்த விஷ வல்லமைகள் எல்லாம் குறைந்து இருக்கிறது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவர்களுக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயே திறக்காமல் கொஞ்சம் பேர் நிற்கிறீங்க, வாயே திறக்காமல் நிற்கிறீங்க. ஜெபிக்க சொல்லும்போது உங்கள் சத்தம் உயரணும், கையெல்லாம் உயரணும். ஏதோ சும்மா வேடிக்கை பார்க்க வந்து நிற்கிறோன்னு நின்றக்கூடாது. ஆலயத்தில் ஜெபிக்க சொல்கிறது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க சொல்கிறது அதுக்கு தான். நல்ல சத்தம் உயரணும். விசுவாசிகளுடைய சத்தம் உயரலைன்னா ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஜெபிக்கும்போது உங்கள் சத்தம் உயரணும். ஜெப குறிப்புகளை சொல்லும்போது விசுவாசிகள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஞான சித்திக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அவர்களுக்கு சளி இருமல் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சுனில் பதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய காலில் ஒரு புண்ணு வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சரி, இன்னும் ஆமென். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற உங்களில் சிலருக்கும் சில பலவீனங்கள் இருக்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியே பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியே கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தும். கொஞ்சம் கை வலிச்சா கூட பரவாயில்லைங்க. ஆலயத்தில் வந்து நிற்கும்போது கொஞ்சம் கையெல்லாம் தூக்கி தான் ஆராதிக்கணும். கை வலிக்கத்தான் செய்யும். எந்த இடத்துல எல்லாமோ போய் நிற்கிறோம், ஆனால் சபையில் வந்து நம்ம கையை தூக்குறதுல ஆமீன் ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு கை வலிச்சா ஒரு கையை கீழே போட்டு அடுத்த கையை தூக்குங்க. ஆமீன், தோத்திரம். ஜெபிக்கும்போது அப்படி தான் ஜெபிக்கணும். கைகள் அன்னைக்கு மோசேனுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போது தான் அற்புதங்கள் நடந்தது. ஆமீன், தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் ஒரு ஜெயம் வேணும்னா கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய சத்தம் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை, நல்ல பலனை, நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த காலவெளியிலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அற்புத சுகத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக. கர்த்தர் அற்புதம் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரியாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பேர்காலம் மட்டும் கர்த்தர் பிள்ளைகளை தாயின் கருவிலே இருக்கிற குழந்தையை பத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், தாய்க்கும் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். புத்திர பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. வெளிநாடுகளில் இருக்கிற மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் உள்ள விசுவாச குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். வெளி மாநிலங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்க போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆலயத்துக்கு வராதிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வர நாட்களை கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க தேவன் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நாங்கள் பாடுகளை பாடி உம்மை துதிக்க ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த காலவேளையிலே எங்களோடு பேசும். எங்களோடு ஆண்டவரே சங்கீத வார்த்தையின் மூலமாய் தியான பகுதியில் எங்களை நடத்தும். தொடர்ந்து காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும், செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.